Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம seated paper 2 social science historyல chapter 3 the first farmers and herders பார்க்க போறோம். முதல் விவசாயிகள் மற்றும் மேய்ப்பர்கள். நம்ம போன வீடியோல from hunting gathering to growing food அப்படின்ற ஒரு சாப்டர் ஏற்கனவே பார்த்திருக்கோம். மனிதர்கள் எப்படி உணவை தேடி அலைஞ்சாங்க அப்படின்றத அதில் பார்த்தோம். இன்னைக்கு அதோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறது அப்படி தேடி அலைஞ்ச மனிதர்கள் எப்படி முதல்ல விவசாயம் பண்ணவும் ஆடு மாடுகளை மேய்க்கவும் ஆரம்பித்து ஒரே இடத்துல செட்டில் ஆனாங்க அப்படின்ற கதை தான் இது. இந்த சாப்டரில் இருக்கிற மிக முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட்ஸை அடுத்த ஸ்லைடில் ரொம்ப டீப்பாக பார்க்கலாம். பிகினிங் ஆஃப் ஃபார்மிங் அண்ட் ஹர்டிங், விவசாயம் மற்றும் விலங்கு வளர்ப்பின் தொடக்கம். மனிதர்கள் எப்படி திடீர்னு விவசாயங்களாக மாறினாங்க அப்படின்றதுக்கு ஒரு 4 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. கிளைமேட் சேஞ்ச் இம்பேக்ட், ஹியூமன் அப்சர்வேஷன், ப்ரொடெக்ஷன், டேமிங் அனிமல்ஸ். ஓகே, இதெல்லாம் அதோட ரீசன்ஸாக இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டு கிளைமேட் சேஞ்ச் இம்பேக்ட். நியர் த எண்ட் ஆஃப் த Paleolithic ஏஜ் a gradual warming up of the world's climate triggered changes in plants and animals. பழைய கற்காலத்தோட பாலியோலித்திக் ஏஜோட முடிவில் உலகத்தோட காலநிலை மெல்ல வெப்பமாக ஆரம்பிச்சுது, வார்மிங் அப் ஆக ஆரம்பிச்சுது. இதனால செடிகளும் விலங்குகளும் மாற தொடங்குச்சு. அடுத்தது ஹியூமன் அப்சர்வேஷன். பீப்புள் க்ளோஸ்லி அப்சர்வ்ட் வேர் எடிபிள் பிளான்ஸ் வேர் ஃபவுண்ட், ஹவு சீட்ஸ் ஃபெல் அண்ட் ஹவு நியூ பிளான்ஸ் ஸ்ப்ரவுட்டட். நம்ம ஆளுங்க சும்மா இல்லாமல் எந்தெந்த செடிகளை சாப்பிடலாம், விதைகள் எப்படி கீழே விழுது, அதை எப்படி புது செடியாக முளைக்குது அப்படின்றது எல்லாத்தையும் ரொம்ப உன்னிப்பாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்தது ப்ரொடெக்ஷன். தே ப்ரொடெக்டட் கிராப்ஸ் ஃப்ரம் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அன்டில் த சீட்ஸ் ripened, thus becoming farmers. அப்படி முளைச்ச பயிர்களை பறவைகள் விலங்குகள் கிட்ட இருந்து காப்பாற்றி விதைகள் முதிர்ற வரைக்கும் அதை பாதுகாத்திருக்காங்க. இப்படி தான் அவங்க விவசாயிகளாக மாறியிருக்காங்க. டேமிங் அனிமல்ஸ், விலங்கு வளர்ப்பு. பை லீவிங் ஃபுட் near shelters, they attracted gentle animals like sheep, goat, cattle and pigs. The first animal to be tamed was the wild ancestor of the dog. தங்களோட இருப்பிடத்துக்கு பக்கத்தில் சாப்பாடு வச்சு ஆடு மாடு பன்றி மாதிரி சாதுவான விலங்குகளை அட்ராக்ட் பண்ணி மேய்க்க ஆரம்பித்தாங்க. இதில் முதல்ல பழகுன விலங்கு எதுனா த வைல்ட் ஆன்செஸ்டர் ஆஃப் த டாக், நாயோட காட்டு முன்னோடி தான் அவங்கக்கிட்ட ஈஸியாக பழக ஆரம்பிச்சது. வேட்டையாடி திரிஞ்ச மனிதன் விவசாயியாக மாறின இந்த மாற்றம்தான் மனித நாகரிகத்தோட மிக முக்கியமான திருப்புமுனை, ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட். டொமஸ்டிகேஷன், வளர்ப்பு முறை, விலங்குகள் மற்றும் தாவரங்களை வளர்க்கும் முறை. Timeline and region, a very gradual process that began around 12,000 years ago, prominently in the Eastern Mediterranean. மனிதர்கள் செடிகளையும் விலங்குகளையும் வளர்க்க ஆரம்பித்த இந்த டொமஸ்டிகேஷன் முறை கிட்டத்தட்ட 12,000 வருஷங்களுக்கு முன்னாடி ரொம்ப மெதுவாக ஆரம்பித்த ஒரு விஷயம். செலெக்ஷன் க்ரைட்டீரியா. ஹியூமன்ஸ் செலக்டிவ்லி பிரெட் plants and animals based on special traits. Plants that yield large size grain and have strong stalks. Plants and animals that were not prone to diseases. Animals that were relatively gentle for breeding. காட்டில் இருக்கிற எல்லா செடி மிருகத்தையும் அவங்க வளர்க்கல, சில முக்கிய தகுதிகளை வச்சு தான் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 3 விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரிய தானியங்கள் கொடுக்குற பலமான தண்டு இருக்கிற செடிகள், ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ் இருக்கிற செடிகள், முக்கியமாக நோய் தொற்று வராத செடி மற்றும் விலங்குகள், அப்புறம் சண்டைக்கு வராமல் சாதுவாக இருக்கிற விலங்குகள். இது 3 தான் அவங்க செலக்ட் பண்ணாங்க. அடுத்தது ஃபிசிக்கல் சேஞ்சஸ். டியூ டு திஸ் டெலிபரேட் ஹியூமன் செலெக்ஷன், டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் டெவலப்ட் சிக்னிஃபிகண்ட்லி ஸ்மாலர் டீத் அண்ட் ஹார்ன்ஸ் ஓவர் ஜென்ரேஷன் கம்பேர்ட் டு their வைல்ட் ரிலேட்டிவ்ஸ். இப்படி பல தலைமுறையாக மனிதர்கள் சாதுவான விலங்குகளை மட்டும் வளர்த்ததால் காட்டு மிருகங்களை விட இந்த வளர்ப்பு மிருகங்களுக்கு பற்களும் கொம்புகளும் ரொம்ப சின்னதாக மாற ஆரம்பிச்சுது. டுவர்ட்ஸ் அ செட்டில்டு லைஃப், நிலைத்து வாழ்தல். புதிய கற்கால கண்டுபிடிப்புகள் மற்றும் உறைவிடங்கள். ஸ்டோரேஜ் சொல்யூஷன். ஹார்வெஸ்டட் கிரெயின்ஸ் were preserved for food, seed and gifts. Human invented large clay pots, oak baskets and dug underground pits. மனிதர்கள் விவசாயம் பண்ண ஆரம்பித்தது தானியங்களை சேமிக்க லார்ஜ் கிளே பாட்ஸ், பெரிய கல்மண் பானைகள், பேஸ்கெட்ஸ், கூடைகள் மற்றும் பூமிக்கு அடியில் குழிகளை உருவாக்கினாங்க. பர்சோவம் பிட் ஹவுசஸ், காஷ்மீர். பீப்புள் டக் ஹவுசஸ் இன்டு த கிரவுண்ட் வித் ஸ்டெப்ஸ் லீடிங் டவுன். தீஸ் ஆஃபர்ட் crucial protection against cold winters.
இங்கே மனிதர்கள் பூமிக்கு அடியில் குழி தோண்டி உள்ளே போகிறதுக்கு படிக்கட்டோட பிட் ஹவுசஸ் கட்டினாங்க. இது குளிர்காலத்தில் கோல்டு வின்டர்ஸில் அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பு தந்துச்சு. அடுத்தது குக்கிங் ஹர்ட்ஸ் ஃபவுண்ட் போத் இன்டோர்ஸ் அண்ட் அவுட்டோர்ஸ் ப்ரூவிங் தட் குக்கிங் லொக்கேஷன் சேஞ்ச் பேஸ்ட் ஆன் த வெதர் கண்டிஷன். அடுப்புகள், சமையல் அடுப்புகள் போத் இன்டோர்ஸ் அண்ட் அவுட்டோர்ஸ், வீட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் கிடச்சிருக்கு. அப்படின்னா வானிலைக்கு வெதருக்கு ஏற்ற மாதிரி அவங்க சமையல் செய்கிற இடத்த மாற்றிக்கிட்டாங்க அப்படின்றது புரியுது. அடுத்தது நியோலித்திக் டூல்ஸ் were given a fine polished edge. Mortars and pestles were introduced for grinding grain. புதிய கற்கால கருவிகளுக்கு நியோலித்திக் டூல்ஸ்களுக்கு நல்ல ஃபைன் பாலிஷ்டு எட்ஜ், கூர்மையான பளபளப்பான முனை கொடுத்துருக்காங்க. தானியங்களை அரைக்கிறதுக்கு மார்டர்ஸ் அண்ட் பெசல்ஸ், உரல் மற்றும் உலக்க அறிமுகமாயிருக்கு. எவல்யூஷன் ஃபேக்ட்: even during the Neolithic period, older Paleolithic tools made of stone and animal bones continue to be manufactured and used parallelly. புதிய கற்காலம் வந்தாலும், அதாவது நியோலித்திக் பீரியட் வந்துட்டாலும், பழைய கற்கால கற்கருவிகளும் பாலியோலித்திக் பீரியடில் இருந்த கற்கருவிகளும் எலும்பு கருவிகளும் பேரலாக பயன்பாட்டில் தான் இருந்திருக்கு அப்படின்றத மறந்துடாதீங்க. கோர் ரெஃபரன்ஸ் மேட்ரிக்ஸ், சைட்ஸ் ஆஃப் கல்டிவேஷன், முக்கிய வரலாற்று தலங்கள். இதில் ஆர்கியலாஜிக்கல் சைட்ஸ், அதோட எவிடன்ஸ் டிஸ்கவர்ட், ப்ரெசன்ட் டே லொக்கேஷன், இப்போ இருக்கிற இடம் அப்படின்றது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது மெர்கா, வீட், பார்லே, ஷீப், கோட், கேட்டில், பாகிஸ்தான். மெர்கா எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில். இங்கே தான் கோதுமை, பார்லி, அப்புறம் ஆடு மாடு வளர்க்குறதுக்கான ஆதாரங்கள் இது எல்லாமே கிடச்சிருக்கு. அடுத்தது கொல்திவா அண்ட் மகாகரா, இது உத்தரப்பிரதேஷில் இருக்குது. இந்த 2 இடமுமே யூபியில் தான் இருக்குது, உத்தரப்பிரதேஷில் இருக்குது. கொல்திவாவில் அரிசியும், மகாகராவில் களிமண் தரை மேலே மாடுகளோட குழம்பு அடையாளங்களும், ஹூஃப் மார்க்ஸ் அண்ட் கிளேவும் கிடச்சிருக்கு. அரிசினா உங்களுக்கு யூபி அப்படின்றது ஞாபகம் வரணும். அடுத்தது தேர்டு குஃப்கல் அண்ட் புர்சவும், இது ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. இங்கே கோதுமை, மிளகு மற்றும் நாம் ஏற்கனவே பார்த்த அண்டர் கிரவுண்ட் பிட் ஹவுசஸ் இது எல்லாமே அதில் கிடச்சிருக்கு. ஃபோர்த்து சிரண்ட் எங்கே இருக்குன்னா பீகாரில் இருக்கிற இந்த இடத்துல கோதுமை, பச்சைப்பயிறு, கிரீன் கிராம், அப்புறம் எருமை, பஃபலோ வளர்த்ததுக்கான சான்றுகள் இது எல்லாமே இருக்குது. அடுத்தது ஹல்லூர் அண்ட் பயம்பலி, இது சவுத் இந்தியாவில் இருக்குது. நம்ம தென்னிந்தியா, கர்நாடகா, தெலுங்கானாவில் இருக்கிற இந்த இடங்களில் கொள்ளு, பிளாக் கிராம், கம்பு, மில்லட், அதுக்கப்புறம் ஆடு, பன்றி வளர்த்ததுக்கான ஆதாரங்கள் இது எல்லாமே கிடச்சிருக்கு. கஸ்டம்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் ட்ரைபல் சொசைட்டி, பழங்குடி சமூகத்தின் பழக்க வழக்கங்கள். ஸ்ட்ரக்சர்: 2 to 3 generations live together in small settlements or villages, forming a tribe. Most families were interrelated. 2-3 தலைமுறை மக்கள் ஒன்றா சேர்ந்து கிராமங்களாக வாழ்ந்தாங்க. இவங்கள தான் ட்ரைப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவங்க குடும்பங்கள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று இன்டர்ரிலேட்டடாக தான் இருக்கும். அடுத்தது ஜெண்டர் டிவிஷன் ஆஃப் லேபர். உமன் ஹேண்டில் மோஸ்ட் அக்ரிகல்ச்சரல் டாஸ்க், ப்ரிப்பேரிங் கிரவுண்ட், சோவிங், வீடிங், ஹார்வெஸ்டிங், த்ரெஷிங், டீஹஸ்கிங், கிரைண்டிங். விவசாய வேலைகளை கவனிச்சிருக்காங்க இந்த பெண்கள். அதாவது நிலத்தை தயார் பண்ணுறது, விதைக்கிறது, களை எடுக்கிறது, அறுவடை பண்ணுறது, இது எல்லாமே இந்த பெண்கள் தான் பண்ணியிருக்காங்க. ஆண்கள் என்ன பண்ணாங்க? மென் லெட் லார்ஜ் ஹர்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இன் சர்ச் ஆஃப் பாஸ்டர்ஸ். விலங்குகளை பெரிய கூட்டமாக கூட்டிட்டு மேய்ச்சல் நிலங்களை தேடி தூரமாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அடுத்தது குழந்தைகள், சில்ட்ரன் லுக்ட் ஆஃப்டர் ஸ்மால் ஃப்ளாக்ஸ், டிரைவிங் அவே பேர்ட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் அனிமல்ஸ். குட்டி ஆட்டுக்குட்டிகளை பார்த்துக்கிறது, அப்புறம் பயிர்களை அழிக்க வர பறவைகளையும் விலங்குகளையும் விரட்டுறது, இதுதான் இந்த சில்ட்ரனோட வேலையாக இருந்துச்சு. அடுத்து ஷேர்ட் வெல்த், லேண்ட் அண்ட் பாஸ்டர்ஸ் பிலாங் டு த ஹோல் ட்ரைப். நோ ஷாப் ரிச் புவர் டிவைட் எக்ஸிஸ்டட். பழங்குடி சமூகத்தில் நிலமும் மேய்ச்சல் காடுகளும் ஒட்டுமொத்த ட்ரைபுக்கு தான் சொந்தமாக இருந்துச்சு. இவங்களுக்குள்ள ஏழை பணக்காரன் அப்படின்ற பெரிய வேறுபாடுன்னு எதுவும் கிடையாது. கல்ச்சுரல் ஃபீச்சர்ஸ். Tribes held highly rich, unique traditions. They had their own distinct languages, music, stories, paintings, and worshipped their own specific gods and goddesses. இந்த பழங்குடி மக்கள் ரொம்பவே ரிச்சான தனித்துவமான கலாச்சார பாரம்பரியங்களை வச்சுருந்தாங்க. அதாவது ரிச் அண்ட் யூனிக் ட்ரெடிஷன்ஸ். இவங்களுக்குன்னு சொந்தமாக மொழிகள், தனித்துவமான இசை, கதைகள் மற்றும் ஓவியங்கள் எல்லாமே இருந்திருக்கு. இவங்க இயற்கையும் தங்களுக்கு இருக்கிற பிரத்யேகமான ஆண் மற்றும் பெண் தெய்வங்களையும் முறைப்படி வழிபட்டாங்க. பொதுவான தெய்வங்கள் இல்லாமல் ஒவ்வொரு ட்ரைபுக்கும் தனித்தனி தெய்வங்கள் இருந்தது தான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி.
மெர்கார் அகழ்வாராய்ச்சி மற்றும் சிறப்புகள். excavated by French archaeologists Jean-François Jarret and Catherine Jarret in 1974. 1974ல Jean-François Jarret and கேத்ரின் ஜாரேஜ் அப்படின்ற ஃப்ரெஞ்சு அகழ்வாராய்ச்சியர்கள் தான் இந்த இடத்தை வந்து தோண்டி எடுத்திருக்காங்க. ஜியாகிரபிக்கல் இம்பார்ட்டன்ஸ். லொக்கேட்டட் இன் அ highly fertile plain near the Bolan Pass, which is a major gateway route into Iran. ஈரான் நாட்டுக்கு போகிற மிக முக்கியமான நுழைவு பாதையான போலன் பாஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு செழிப்பான சமவெளியில் தான் இந்த மெஹர் வந்து அமைஞ்சிருக்கு. ஓல்டஸ்ட் வில்லேஜ். ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் known villages in South Asia where farming or herding was recorded. Archaeologically a prime Neolithic site dating from 6500 BC to 2500 BC. தெற்காசியாவிலே சவுத் ஏஷியாவிலேயே விவசாயமும் ஆடு மாடு வளர்ப்பும் நடத்துறதுக்கான மிக பழமையான கிராமங்களில் இதுவும் ஒன்றா இருந்திருக்கு. இதோட காலம் கிட்டத்தட்ட 6500 பிசியிலேருந்து 2500 பிசி வரைக்கும் இருந்திருக்கு. ஆர்கிடெக்சர் அண்ட் ரிச்சுவல்ஸ். ஹவுசஸ் were built strictly in square or rectangular shapes with 4 or more compartments. Believed in life after death. Dead bodies were buried with livelihood belongings like goats to serve as food in the next world. ஆர்கிடெக்சர். வீடுகளின் வடிவம். இங்கே இருந்த வீடுகள் எல்லாமே சதுரம் அல்லது செவ்வக வடிவத்தில் ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலர் ஷேப்ஸில் 4 அல்லது அதற்கும் மேற்பட்ட அறைகளோட 4 or more கம்பார்ட்மெண்ட்ஸோட கட்டப்பட்டிருக்கு. இதில் சில அறைகளை தானியங்களை சேமிக்க கூட பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரிச்சுவல்ஸ். மரண சடங்குகள். இங்கே வாழ்ந்த மக்களுக்கு மறுபிறவி மேலே நம்பிக்கை இருந்திருக்கு, லைஃப் ஆஃப்டர் டெத். அதனால் இறந்த உடல்களை புதைக்கும் போது அவங்க கூடவே ஆடுகளையும் சேர்த்து புதைச்சாங்க. அடுத்த உலகத்தில் அவங்களுக்கு அது ஒரு உணவா பயன்படும் அப்படின்னு நம்ப. நெக்ஸ்ட் தஜோலி ஹெட்டிங்ன்றது அஸ்ஸாமில் இருக்குது. ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன். ஸ்ட்ராட்டஜிக் சைட் லொக்கேட்டட் ஆன் த ஹில்ஸ் ஆஃப் அஸ்ஸாம் நியர் த ஃபர்டைல் பிரம்மபுத்ரா வேலி. இந்த வரலாற்று தலம் வந்து அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கிற மலைப்பகுதிகளில் செழிப்பான பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்குக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் ரூட்ஸ். சிச்சுவேட்டட் வெரி க்ளோஸ் டு ஏன்ஷியன் கிராஸ் பார்டர் ரூட்ஸ் லீடிங் ஸ்ட்ரெயிட் இன்டு சைனா அண்ட் மியான்மர். இது சீனா மற்றும் மியான்மர் நாடுகளுக்கு போகிற பழங்கால எல்லை கடப்பு பாதைகளுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான வழித்தடம். அதோட டைம்லைன் என்னன்னா, திஸ் ஹிஸ்டாரிக் சைட் வாஸ் டிஸ்கவர்ட் டியூரிங் த இயர் 1961. இந்த வரலாற்று தரம் கண்டறியப்பட்ட வருடம் எதுனா 1961. கீ ஆர்டிஃபேக்ட்ஸ் டிஸ்கவரிஸ். Neolithic stone tools including mortars and pestles for cultivating and grinding grains, tools crafted out of fossil wood, ancient wood that over time hardened into stone. இங்கே புதிய கற்கால கல்லாலான உரல் மற்றும் முளக்கை, அதாவது மாட்டர்ஸ் அண்ட் பெசல்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இதை வச்சு அவங்க தானியங்களை அரைச்சி சமைச்சிருக்காங்க அப்படின்றது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஃபாசிலுடு தொல்படிவ மரம், அதாவது காலப்போக்கில் கல்லாக மாறின பழங்கால மரத்தால் செஞ்ச கருவிகளும் இங்கே கிடச்சிருக்கு. அடுத்தது ஜடைட் ஸ்டோன் ஃபைண்ட். இங்கே the jadeite stone find. Archaeologists discovered jadeite, a rare precious stone. The text explicitly notes this stone was likely brought into the suit all the way from China, indicating ancient long distance transport routes. இங்கே ஜடைட் அப்படிங்கிற ஒரு அரிய விலை உயர்ந்த பச்சை நிற கல் வந்து கிடச்சிருக்கு. இந்த கல் வந்து சீனாவிலிருந்து இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. இதை எதை காட்டுது அப்படின்னா, அந்த காலத்திலேயே சீனாவுக்கும் நமக்கும் நீண்ட தூர வர்த்தக போக்குவரத்து இருந்திருக்கு அப்படின்றத காட்டு. ஓகே, இப்போ நம்ம சில ரேண்டம் POQs பார்க்கலாம். நம்பர் 1, the Child Marriage Act was passed in 1929. According to this act, what was the respective minimum age approved for marriage for men and women? Questionல என்ன கேட்டிருக்காங்கன்னா, 1929 கொண்டு வரப்பட்ட சைல்டு மேரேஜ் ரெஸ்ட்ரைண்ட் ஆக்ட், அதாவது சர்தா ஆக்ட் படி ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் A 18 and 16 years, B 21 and 18 years, C 17 and 15 years, D 20 and 18 years. ஆப்ஷன் A 18 and 16 years தான் கரெக்டான ஆன்சர். இந்த சட்டம் முதல்ல கொண்டு வரப்பட்டது வந்து பொண்ணுங்களுக்கு 14 வயசும் பசங்களுக்கு 18 வயசும் அப்படின்னு நிர்ணயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் NCERT சிலபஸ் மற்றும் டெக்ஸ்ட் புக் ஸ்டாண்டர்ட் படி அந்த காலத்தில் வந்து சில ஸ்பெசிஃபிக் லீகல் மாடிஃபிகேஷன்ஸில் மென்னுக்கு 18 விமனுக்கு 16 அப்படின்னு அப்டேட் பண்ண ஆப்ஷன் தான் இங்கே மேட்ச் ஆகுது. அண்ட் நோட் பண்ணிக்கோங்க, இப்போ இருக்கிற 21 18 வந்து 1978 அமெண்ட்மெண்ட்க்கு அப்புறம் வந்துச்சு.
செகண்ட் ஒன், விச் பீரியட் இஸ் த லாங்கெஸ்ட் இன் த ஹியூமன் ஹிஸ்ட்ரி? மனித வரலாற்றிலேயே மிகவும் நீண்ட காலம் தொடர்ந்த யுகம் அப்படின்னு எதுன்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாங்கஸ்ட் பீரியடாக எது இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பேலலித்திக், பி மெகாலித்திக், சி மிசோலித்திக், டி நியோலித்திக். ஸோ ஆன்சர் வந்து பேலலித்திக் ஏஜ். ஸோ நம்ம அடிக்கடி பார்க்குறோம் பேலலித்திக்ன்றது ஓல்டு ஸ்டோன் ஏஜ் தான். அதுதான் வந்து மனித வரலாற்றில் 99% காலத்தை வந்து அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பீரியட் வந்து 2.5 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடியிலேருந்து 10,000 BCE வரைக்கும் நீண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற மீசோலித்திக், நியோலித்திக் யுகங்கள்லாம் வந்து இதோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்ன காலமாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தேர்ட் ஒன், இன் விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா கேன் யூ ஃபைண்ட் த ஓல்ட் சைட்ஸ் ஆஃப் பிம்பட்கா? இந்தியாவின் மிக பழமையான பிம்பட்கா ராக் ஷெல்டர்ஸ் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேஷ், பி மத்திய பிரதேஷ், சி மகாராஷ்டிரா, டி கர்நாடகா. ஆன்சர் வந்து பி மத்திய பிரதேஷ். பிம்பட்கா ராக் ஷெல்டர்ஸ் வந்து மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கிற ரெய்சன் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. இது மனித வாழ்க்கையின் ஆரம்ப கால அடையாளங்கள் கொண்ட ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக இருந்துகிட்ருக்கு. அவ்வளோதான், இந்த சாப்டரோட எண்டுக்கு வந்துட்டோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்ககிட்ட இருந்து வந்த ரெக்வஸ்ட் எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம சேனலில் சிடிபி கூடவே சோஷியல் சயின்ஸ் கான்செப்ட் வீடியோஸ் அண்ட் பிஎஸ்கியூமே வந்து நிறையா வரப்போகுது. ஸோ ப்ரெப்பை எவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. எக்ஸாம் ரொம்ப தூரத்தில் கிடையாது, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கில் இமீடியட்டாக வீடியோ வேணும்னு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபெலோ டீச்சர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.